நான் உங்களுக்கு தொண்டுகள் செய்ததா எனக்கு சில வரங்கள் தேவை. சதா நேரமும் நான் உங்களுடைய ஐக்கியமாக கேட்பதியா? தும்ப என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த தேவதாசி தும்ப மலராக மாற்றி தன் செடமுடியிலே கூடிக்கொண்டார் சிவபெருமான். இப்போ தேவதாசி எங்க இருக்கிறார்? சிவனோட தலையில உயர் பதவி எங்க இருக்கிறார்? சிவனோட அப்போ தேவடியாமவன் தப்பான வார்த்தை கிடையாது. அட தேவடியாமவன, அட உங்களுக்கு இதனப்ப சொன்ன தப்பு கிடையாது. அதனாலதான் நான் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும். அதானே கரெக்ட். நீ சொன்ன இந்த மாபெரும் சபையில அன்று சிவபெருமா 33 தேவர்கள் ஒன்று சூழ அழகாக தில்லையிலே திருக்கூத்து ஆடினார். 4 அடிவில் அது தெருக்கூத்தாக மாறியது. அந்த தெருக்கூத்தாக மேடை நாடகம், சினிமா, கரகாட்டம், மயிலாட்டம் என்று கலைகள் தோன்றியது. ஆனால் இந்த மாபெரும் சபையிலே நான் வந்திருப்பது யார்? என்ன தெரியுமா? ஆட தத்த தல தான தனத்தன முந்தி ஒரு காலம் தனியா சிவபெருமான் இடத்தில் வரத்தை பெற்று தேவர்களுக்கு இம்சை கொடுத்துக் கொண்டார். ஆகையால் அந்த சூரரை சிவன் நெத்திக்கண்ணிலே தோன்றி 6 கமலத்தில் அருவுருவாய் பிறந்த 6 முக கடவுள் முருகப்பெருமான். அந்த சூரபத்மன் உடலை கிழித்து சேவலாகவும் மயிலாகவும் கொடியாக செந்தில் வடிவேலனாக காட்டினார். அடுத்ததாக நான் கொண்ட அவதாரம் அந்த வாதாபி அடிப்படை தேவர்களுக்கு இம்சை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக காமாட்சி வேள்வியில் 32 விருதுகள் பெற்று வீர வன்னியனாக வாதாபியை கொண்டு தேவர்களை காத்து அடுத்ததாக கள்ளிக்காத்தனாக பிறந்து கள்ளிக்காட்டிலே கள்ளிக்காத்தானாக பிறந்தவர் அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து
என் கல்வி காட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கல்வியை போதித்ததால் எனக்கு கல்வி காத்தா எம்மை குறித்து வரும் பக்தர்களுக்கு நான் காட்சி தந்தாலும் திருவண்ணாமலையிலே சிவபெருமானுக்காக அழகாக முருகப்பெருமான் தன் நாவிலே எழுதி கொடுத்தது என்ன தெரியும்? அந்த அருணகிரிநாதர் அவர் நாவிலே அழகாக திருப்புகழ் மந்திரத்தை எழுதி கொடுத்தார். முக்தை தரும் பக்தி கள்ளிக்காட்டிலே பிறந்த நாள் கள்ளிக்காத்தனாக இருந்த நாள் அம்மன் அருள் பெற்று மாலவராஜன் கோட்டைக்கு வந்து வன்னியமரத்தை கொண்டு செல்வதற்காக வீர மலையாள வீரனாகவே வந்திருக்கிறேன். யாரை பார்க்கணும்?